ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிள்ளாய், தீயவர்கள் உங்களை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள், நீ அவர்களுடன் போக இணங்காதே. வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகளே, தீயவர்கள் உங்களை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள், அங்கே அவர்களோடு போகாதீர்கள். இளையோரே, காதை திறந்து நல்லா கேளுங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு இளையோருக்கு அறிவுரை கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அப்ப இன்றைக்கு நான் வேத வசனம் என்ன சொல்றதுனாக்கா, நீ அறிவுரைக்கு செவியோடு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டம், பதவி, பெயர், புகழ், பணம், உல்லாச வாழ்க்கை என்று தலைகால் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இளையோரே, கொஞ்சம் நில்லுங்க. நின்று உன் இருதயத்தை பாதுகாத்துக்கொள். விழிப்பாயிருந்து உன் இருதயத்தை பாதுகாத்துக்கொள். நீ ஓடுகிற ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவரே, நாணமற்ற பேச்சு, வஞ்சக சொல், பொய், பொரணி, சண்டை, சச்சரவு, ஏமாற்று, கீழ்த்தரமான வார்த்தைகள் இளையோரே உன் வாயிலிருந்து வரவே கூடாது. தெய்வ பயத்தோடு நேர்மையான பாதையில நட. அப்பொழுது ஆண்டவர் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார். கெட்டவர்களோடு சேர்ந்து குடிச்சு வெறிச்சு உன் வாழ்க்கையை நாசப்படுத்தாதே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பொல்லாத காலம். பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது? சிறுவர்களும் இளையவர்களும் ஆண்களும் பெண்களுமாக குடித்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பொது இடங்களிலும் அட்டகாசம் பண்ணுகிறார்கள், வெறி செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த காலத்துல நீங்க நியூஸ் பேப்பரை பாருங்களே, பெண்கள் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாங்க. அங்கே மயங்கி கிடக்குறா, இங்கே மயங்கி கிடக்குறா. சமீபத்திலே ஒரு பேப்பர்ல நான் படிச்சேன், பஸ் போய் நிக்க வேண்டிய இடத்துல போய் நின்றுச்சு. ஆனா ஒரு பெண்ணு எந்திரிக்கவே இல்ல, எந்திரிச்சு கீழே இறங்கவே இல்ல. கண்டக்டர் போய் எழுப்புறாரு, எழுந்திருக்கவே இல்ல. கடைசியில பார்த்தாங்க ஃபுல் லோடு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி இப்படியும் உலகம் மாறுமாங்க. அது பிரியமான இளையோரே, ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு நாளும் குடிக்க அடிமைப்பட்டு போகாதீர்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12 - 14 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேளுங்க. ஐயோ, அறிவுரையை நான் வெறுத்தேனே, கண்டிக்கப்படுவதை புறக்கணித்தேனே, கற்பிப்பவர்களின் சொல்லை கேளாமற் போனேனே, போதித்தவர்களுக்கு செவிகொடாமல் இருந்தேனே. இப்பொழுது நான் மீளா துயரத்தில் மூழ்கியனவாய் மக்கள் மன்றத்தில் மானம் இழந்து நிற்கிறேனே என்று அலறுவாய். அறிவு கட்டு, அவமானப்பட்டு, மதிகட்டு, மானத்தை இழந்து 4 பேர் மூச்சில காரி துப்புறபடி நடுரோட்ல நிக்கிறதுக்கு முன்னால என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல விழுந்துரு. இறை வார்த்தையை பற்றி பிடித்துக்கொள். தேவன் இயேசு கிறிஸ்துவிட்ட நெருங்கி வா. ஐயா, இப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, இப்படிப்பட்ட அவமானமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே என்று சொல்லி உதறித்தல். பிரியமானவர்களே, பெரியவர்களுடைய அறிவுரையை நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க. உங்க பெற்றோருடைய அறிவுரையை ஒரு காலம் உதாசீனப்படுத்தாதீர்கள். உங்கள் பெற்றோர் உங்களை பார்த்து, தம்பி காலேஜுக்கு போயிட்டு லேட்டா வர்றிய, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டா எப்படியா நீ பதில் சொல்லுவ? எப்படி பதில் சொல்லுவ? கொஞ்சம் ஜோலியை பார்த்துட்டு சும்மா இரு. நீ என்ன அந்த காலத்து ஆனா என்ன தெரியுமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். என்ன படிக்கிறானா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். சின்ன பாடம் கூட கிடையாது, பெரிய பாடம். அப்படி சொல்லிட்டாக்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது விளங்குமா? ஓ, நம்ம பிள்ளை பெரிய பாடம் படிச்சுட்டு வர்றான் போல அப்படின்னு நினைப்பாங்க. பிரியமானவர்களே, அறிவுரைக்கு செவியோடு. அப்பா அம்மாவுடைய அறிவுரை, பெரியவங்களுடைய அறிவுரை, உன் கூட பிறந்தவருடைய அறிவுரைக்கு நீ செவியோடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நடு ரோட்ல அவமானப்பட்டு நிக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஒரு வாலிபன் என்கிட்ட வந்தார். பல வருடங்களாக வேலை இல்லாமல் இருந்தார். கடைசியில ஒரு வேலை கிடைச்சிச்சு. எங்க தெரியுமா? மதுபான கடையில, டாஸ்மாக் கடையில வேலை கிடைச்சிச்சு. இந்த பையன் என்கிட்ட சொன்னான், சிஸ்டர் ஜோம் பண்ணி விடுங்க, கடைசியில எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குதுன்னு வந்து நின்றார். நான் என்ன வேலைன்னு சொல்லு தம்பி அப்படின்னு. மதுபான கடையில வேலை கிடைச்சிருக்கு, ஏதோ ஒண்ணு நான் போறேன்
அப்போ நான் சொன்னேன், வேண்டாம் போகாத, நீ அங்க போய் அந்த வேலையில இறங்குனாவே நீ நாசமா போயிடுவ, வேண்டாப்பா நீ கூலி வேலைக்கு போ, அது போதும். ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல வேலையை எடுத்து தர்றது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, ஜெபத்துல நிலைச்சிரு, ஆண்டவர் கொடுப்பாரு. இல்ல சிஸ்டர், நான் இங்க போகத்தான் போறேன், வேற வழியே கிடையாது, ரொம்ப வறுமை சிஸ்டர் என்று சொல்லி போய் நுழைஞ்சிட்டார். டாஸ்மாக் கடையில போய் நுழைஞ்சிட்டார். பிரியமானவர்களே, குடிச்சார் குடிச்சார் குடிச்சார், 28வது வயசுல அவர் இறந்துட்டார். தேவையா? அறிவுரைக்கு செவி ஓடு. பெரியவங்க உங்களை பார்த்து, இளையோரே தம்பி குடிக்காதப்பா, இது உனக்கு தேவையில்லப்பா என்று சொன்னாங்க. குடிக்காத, என் ஃப்ரெண்டுடைய பர்த்டே நான் குடிக்கலைனாவே மறுக்கப்பட்டு போயிடுவான் என்று சொல்லாரு. உன் ஃப்ரெண்டுடைய பர்த்டே இருந்தானா, அது மரண நாளா இருந்தானா, பெற்றோர் எதை சொல்றாங்களோ அவர்கள் கிழிச்ச கோட்டை நீ தாண்டவே தாண்டாத. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மீது ஏராளம் தாராளம் கொட்டும். எரேமியா 35வது அதிகாரம் 5-6 வசனங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வாக்கின்படி எரேமியா ரகாப்புங்கிற குடும்பத்துக்கு கடந்து சொல்றார். அங்க போய் அங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் அழைக்கிறார். தம்பிமார்களே வாங்க, இந்த மதுபானம் குடிங்க, திராட்சை ரசம் கொண்டாந்து இருக்கிறேன் என்று சொல்றார். அப்போ அந்த குடும்பத்து பையன்மாரெல்லாம் வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க குடிக்க மாட்டோம், எங்க மூதாதையருடைய அறிவுரைப்படி நாங்கள் குடிக்க மாட்டோம். ஒரு இறைவாக்கினர் போறாருங்க, சாதாரண ஆளு கூட கிடையாது. ஒரு இறைவாக்கினர் திராட்சை ரசத்தை எடுத்துக்கொண்டு போய் குடின்னு சொன்னாங்க. அது ஆண்டவருடைய மனுஷன் வர்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட அவர்கள் மதிப்பு கொடுக்கல. என்ன சொன்னாங்க? எங்க மூதாதையர் சொல்லி இருக்காரு குடிக்க கூடாதுன்னு, நாங்க குடிக்க மாட்டோம். எனக்கு அருமையான தம்பி தங்கைகளே, இதுபோல நான் உங்கள்கிட்ட கடந்து வந்து, தம்பிகளே தங்கைகளே வாங்க, எல்லாரும் வாங்க, இளையோரே வாங்க, மதுபானம் கொண்டாந்து இருக்கிறேன், குடிக்கலாம் வாங்க, நான் தர்றேன் என்று சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சிஸ்டர், ஒரு பாட்டில் தானே கொண்டாந்து இருக்கிறீங்க, வெறும் திராட்சை ரசம் மாத்திரம் தானே கொண்டாந்து இருக்கிறீங்க, சிக்கன் ஃப்ரை எடுத்துட்டு வந்திருக்க கூடாது, மட்டன் ஃப்ரை கொண்டுட்டு வந்திருக்க கூடாது, அட பிஷ் ஃப்ரை அது கூட இல்லைனாலும் எக் ஃப்ரை கொண்டாந்துருக்க கூடாதா சிஸ்டர்? என்ன சிஸ்டர், சரி உங்களுக்கு நீங்க துறவியா இருக்கிறதுனால தெரியாது போல, சரி நாங்க மன்னிக்கிறோம், கொண்டாங்க கொண்டாங்க, நான் ஊத்தி கொடுக்க வேண்டியது இல்லைங்க, கொண்டாங்கன்னு இழுத்து பிடிச்சி அவன் குடிச்சிட்டு போயிடுவான். உங்களால சொல்ல முடியுமா? எங்க அப்பா குடிக்க மாட்டாரு, எங்க தாத்தா குடிக்க மாட்டாரு, எங்க தாத்தாவுடைய தாத்தா குடிக்க மாட்டாரு, சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பெற்றோரே, நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறீர்களா? இன்றைக்கு நீங்க பதறுகிறீர்களே, என் மகன் கூட குடிக்கிறா, என் மருமக கூட குடிக்கிறா என்று சொல்லி பதறுகிறீர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கே மனமாறுங்கள். குடும்பம் குடும்பம் குடும்பமாக குடிச்சு அழிந்தது போதும். சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்வுங்க. நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பையன் ஒரு 10 வயசு இருக்கும், அவன் மதுபான கடைக்கு முன்னால நின்னுகிட்டு இருந்தான். அப்போ மதுபானம் வாங்கினான், நான் கண்ணால பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்ப அவனை போய் கையில பிடிச்சேன், வாங்கிட்டு போறான். ஏதோ காய்கறி வாங்குறது மாதிரி ஒரு பையில தூக்கி போட்டு அவன் பாட்டு பிடிச்சிட்டு சிக்கிச்சுக்குன்னு ஆடிட்டு போறான். 10 வயசு கையில பிடிச்சேன். அப்போ தம்பி, இது யாரு குடிப்பா? எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னான். எங்களுக்கு தான் என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அது அப்பா அம்மா அக்கா நானு தாத்தா பாட்டி எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னான். என்ன அர்த்தம்? குடும்பம் குடும்பமாக இன்னைக்கு குடிச்சு குடும்பம் குடும்பமாக அழிஞ்சுகிட்டு இருக்குது. அது பிரியமானவர்களே, குடிச்சது போதும். என் தேவன் பாகதத்துல வந்து நில்லுங்க. என் தேவன் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். என் தேவனை சந்திக்க, இயேசு கிறிஸ்துவை சந்திக்க தயாராகுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.